ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டும் என்று நினைத்து உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் உன் அப்பனை அலட்சியம் செய்து விடாதே என் குழந்தையே. இதை முழுமையாக கேள் என் தங்கமே, என் அன்பு குழந்தையே. என் அன்பு குழந்தை அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். உன் துணையை பற்றித்தான் ஒரு அவசர செய்தியை உன்னிடம் கூற வேண்டும் என்று உன் அப்பன் நான் இங்கு வந்திருக்கின்றேன் என் தங்கமே. நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை நான் கண் திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் குழந்தையே. நிச்சயம் உன் வேதனைகளுக்கு ஒரு முடிவு வரும். இது என் சத்தியம் என் தங்கமே. இது இப்போது வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றான் என்று ஒரு விஷயம் உன் துணை என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று தெரியுமா? அவள் எப்படி இருக்கின்றாள், எப்போது அவளை நான் பார்த்தேன் என்று உன்னுடைய ஏக்கம் எனக்கு புரியாமல் இல்லை என் தங்கமே. அதனால்தான் அவளை பற்றி கூற வேண்டும் என்று உன்னிடம் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே. இங்கு நீ நினைக்கும் அளவுக்கு எதுவும் சரியாக போகிவிடவில்லை என் தங்கமே. முதலில் அச்சம் வெல்வதை நிறுத்து என் குழந்தையே. அச்சப்படுவதை முதலில் நிறுத்து. என்னை மீறி உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நடந்து விடாது. நீ வீணாக கற்பனை செய்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய துணையின் உன்னை பற்றி ஞாபகமாகத்தான் இருக்கின்றார் என் தங்கமே. அவரும் கூடிய விரைவில் உனக்கு அனைத்தையுமே வாங்கி கொண்டு உன்னிடம் வந்து சரணாகதி அடைந்து விடுவார் என் தங்கமே. உன்னுடைய மனம் இப்போது ஏதோ சிந்தனையில் இருந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? அது உன்னிடம் வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே. கூடிய விரைவில் உனக்காக வந்து இனி வாழ்ந்தால் உன்னோடு மட்டும்தான் என்று அவள் வாயாலே அவள் கூறப்போகின்றாள் என் தங்கமே. அவரை பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் இருக்க சொல். எனது நாக்கு என்னது இஷ்டம் என்று எண்ணத்தில் ஒரு நாளும் நீ பேசிவிடாதே என் குழந்தையே. நாக்கை அடக்கி வை என் தங்கமே. அப்படி நீ பேசினால் நான் அவள் உன்னை விட்டு சென்று விட்டால் பிறரது உணர்வுகளை காயப்படுத்தும் உன்னுடைய வார்த்தைகளை குறித்து பயந்து கொள் என் தங்கமே. அதற்கான மன்னிப்பு மனிதர்கள் தரவரை நானும் தரவில்லை என் தங்கமே. மன்னிப்பு மனிதர்களுக்கே உரியது என்று நினைத்து கொள்ளாதே. பொழுதுதான் அது என் குழந்தையே. தண்டனைகளும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். பேசுவதற்கு முன் நன்றாக யோசித்து பேசு என் தங்கமே. உன்னால் ஒரு காயம் படவிடக்கூடாது. இன்னும் எத்தனை நாள் இந்த நரக வேதனையை உன் அப்பா நான் உனக்கு சொல்லிக்கொண்டே இருப்பது? நீ கதரும் மன குறுமுறல்களை உணர்ந்ததான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். ஒரு கர்மத்தை தீர்க்க வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய கர்ம வினைகளை தீர்வைகளை குறைத்துவிட வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றேன். அது முடியும் நேரம் சிறிது காலமே உள்ளது. இதுவரை என் நாமத்தை நீ உச்சரிக்க வேண்டும் என் தங்கமே. என் குழந்தையே, காணம் கணிந்து கொண்டுதான் இருக்கிறது. பொறு, உனக்கான துணையை நான் அனுப்பி வைக்கின்றேன் என் குழந்தையே. அவருடன் சந்தோஷமாக உன்னுடைய நீ தொடரு என் தங்கமே. உன் வாழ்க்கை உன் பொறுப்பு என்று நினைக்காதே. இந்த அப்பன் உன்னோடு இருப்பேன் என் தங்கமே. ஆனால் இந்த அப்பனுக்காக நீ சில விஷயங்களை செய்ய வேண்டும் என் தங்கமே. அவரை நீ முதலில் மதித்து நடக்க வேண்டும் என் தங்கமே. அவர் உன் நன்மைக்காக சொல்வார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. எவரும் அவர் நன்மையை விட நாம் நம்மையை பெரிதாகத்தான் எண்ணுவார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என் குழந்தையே. துணை என்பது வெறும் துணையாக மட்டுமல்ல, நம்முடைய உடலின் உயிரினும் கலந்த ஒரு உயிராகத்தான் உன்னுடன் உனக்கான கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் உனக்கு ஈடாக இருக்கின்றார் என் தங்கமே. எந்த கஷ்டம் வந்தாலும் உன்னோடு இருக்க வேண்டும் நினைக்கும் அந்த உயிரை கஷ்டப்படுத்தி ரணவேதனைப்படுத்தி கொண்டிருக்காதே என் குழந்தையே. அவர் உனக்கென்ற படைக்கப்பட்ட உயிராகத்தானே உன்னிடம் கொடுத்திருக்கின்றேன். அவரை நீ படுத்தும் பாடுகளை அனுபவிக்கவா அனுப்பி வைத்திருக்கிறேன் என் தங்கமே. அவரது வாழ்க்கையை உனக்காக அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார். அவரை நீ எத்தனை பாடுகள் படுத்தி கொண்டிருக்கிறாய் என்று
ஒரு நிமிடமாவது நீ அவருக்காக யோசித்து பார் என் தங்கமே. அவர் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை பக்கங்களிலும் உன்னையே வைத்திருக்கிறார். ஆனால் உனக்கு உன் வேலை பெரிது, உன் மனநிலை பெரிது, உன் பணம் பெரிது. என் தங்கமே, இன்னும் எத்தனை அடுக்கிக் கொண்டே போவது? நீ இப்படி இருப்பதால் தான் உன் துணை அப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள் என் குழந்தையே. அவரை நீ இழந்துவிட வேண்டுமென்றால் இதையெல்லாம் செய். அப்படி அவர் உன்னோடு இறுதி வரை உனக்கு துணையாக வர வேண்டும் என்றால் இதை முதலில் மாற்றிக்கொள். உன் பேச்சில் எத்தனை வக்ரம், எத்தனை கோபம், எத்தனை ஆக்ரோஷம் இருக்கிறது தெரியுமா? அதுவெல்லாம் எதற்கு என் தங்கமே? அவருடைய மனநிலையை என்றாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைத்திருக்கிறாயா? என் குழந்தையே, அவர் உன்னை எத்தனை அன்பு வைத்து எத்தனை அக்கறையுடன் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ எத்தனை திட்டினாலும் கூட, உன் பேச்சு எல்லை மீறினாலும் கூட அதையெல்லாம் ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளாமல் உனக்காக அடுத்தது என யோசித்தும் அந்த உயிரை நீ படுத்தும் பாடு சரியா என் குழந்தையே? அவரை உனக்காக அனுப்பி வைக்கும் வரைதான் இத்தனை பாடுகள். அவர் உனக்கென்று ஒரு முறை ஆகிவிட்ட பிறகு எத்தனை கஷ்டங்களையும் கண்ணீரையும் மட்டுமே தானே நீங்கள் தந்து கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு என்ன அர்த்தம்? அது நம் பொருள் என்று ஆகிவிடும் ஒரு இலக்காரமா? என் குழந்தையே, எப்போதும் அவர் உனக்கென்று நினைப்பது போல் நீயும் அவருக்கென்று தான் இருக்கிறாய். ஆனால் அவர் நினைப்பது வேறு, நீ நினைப்பது வேறு. இது நம்முடையது, என்ன செய்துவிடும் என்று ஒரு அலட்சிய பேச்சு. என் குழந்தையே, இதற்கெல்லாம் ஒரு காலம்தான் வந்தால் என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள் என் குழந்தையே. இதுவெல்லாம் நடந்தால் என்ன உனக்காகும் என்பதை தெரிந்து கொள். அவரும் ஒரு அளவுதான், அவரும் மனுஷி என்பதை புரிந்து கொண்டு அதன் உறவை மதித்து வாழ் என் குழந்தையே. அவர் உனக்காக படைக்கப்பட்டிருக்கிறார். அவர் இவ்வுலகத்தில் ஆசிர்வதிக்கப்பட்டதும் உனக்காகவே என்று இருக்கும் அந்த நேரத்தை நீ அவருக்கு பொன்னான காலமாக மாற்றி அவரோடு உன்னோடு இருக்கும் நினைவுகளை சந்தோஷமாக்கி வை என் குழந்தையே. நீ அவருக்கு பெரிதாக ஒன்றும் செய்துவிட வேண்டாம். உன்னுடைய நேரத்தை அவருக்கென்று கொடு. சிறிது நேரம் பேசு. சிறிது நேரம் அவர் ஏதாவது கஷ்டப்படுகிறாரா என்று கேள். ஏதாவது செய்தால் சாரி என்னும் சொல்லும் நீ ஒன்றும் குறைந்து விட மாட்டாய் என் தங்கமே. இருவரும் ஒருவராக வாழும் வாழ்க்கைதான் கணவன் மனைவி என்பது இந்த இயற்கையின் நீதியாக இருக்கிறது. ஆனால் இப்போது நீ பெரிதா நான் பெரிதா என்ற ஒரு வாக்குவாதம் போகின்றதே, இது எதற்கு என் தங்கமே? இதையெல்லாம் மறந்து உய் இருயிரை ஓருயிராக்கு என் தங்கமே. உனக்காக அவர் வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள் என் குழந்தையே. நான் உன்னை உணர வைக்கும் ஒவ்வொரு தருணமும் உனக்கானது என்பதை தெரிந்து கொண்டு இந்த அப்பன் வாக்கை என்றும் தவறவிடாமல் கேள் என் குழந்தையே. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.